மதிப்புக்குரிய இந்திய நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் ஆந்திர மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு மீட்டிங்கில் ஒரு 4 விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது பெட்ரோல் டீசலை அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, தங்கம் ஒரு வருடத்துக்கு வாங்குறத குறையுங்க, எண்ணெய் வகைகள் அதாவது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வகைகள்லாம் குறைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் முதல் விஷயமான பெட்ரோல் டீசலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பெட்ரோல் டீசல் வந்து மிடில் ஈஸ்டில் வந்து நமக்கு வந்து வார் நடந்துக்கிட்டே இருக்குது. வாருக்கான வந்து அமைதி பேச்சுவார்த்தை வந்து தோல்வியில் முடிவடைஞ்சது. அதனால் வந்து அங்கிருந்து வரக்கூடிய நம்ம பெட்ரோல் டீசல் கச்சா எண்ணெய் அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் அங்கிருந்து வராதனால, கேஸ் அது போன்ற பொருட்கள் வராதனால நீங்கள் தயவு செஞ்சு அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைந்தபட்சமாக யூஸ் பண்ண கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்கள் மத்தியில் அது என்ன பேசப்படுதுன்னா, இந்தியாவில் வந்து பெட்ரோல் டீசல் இல்லை, தட்டுப்பாடு இருக்குது, எல்பிஜி கேஸோட தட்டுப்பாடு இருக்குது, அதனால தான் வந்து நரேந்திர மோடி அவர்கள் சூசகமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இல்லை. ஆனால் நம்ம நாட்டில் வந்து பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு இதெல்லாம் வந்து போதுமானவங்களுக்கு கையிருப்பு வச்சுருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, மிடில் ஈஸ்டில் வந்து வார் நடந்துட்டு இருக்குது. அதனால் வந்து அங்கேருந்து வரக்கூடிய அளவு குறைஞ்சிருக்கிறதுனால நம்ம பயன்பாட்டை குறைச்சிக்கிட்டோம்னா அதை மேனேஜ் பண்ண முடியும், ஈக்குவல் பண்ணிக்க முடியுன்றது தான் பிரதமர் அவர்களாக சூசமாக சொல்லியிருக்காரு. அது எப்படியெல்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எலக்ட்ரிக் வாகனங்களை பயன்படுத்தினால் குறைச்சிக்கலாம். ஒரு வீட்டில் 4 பைக் இருக்குது அப்படின்னா 4 பைக்கு பெட்ரோல் போடுறோம். தேவையான அளவுக்கு மட்டும் 2 வீலர் வாகனங்களை வந்து பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணுறதெல்லாம் பயன்படுத்தலாம். கார் போன்ற பெரிய வாகனங்களை வந்து நம்ம ஒரு தனிநபருக்காக எடுத்து செல்லாமல் ஏதாவது ஒரு குடும்பமாக போகும்போது பயன்படுத்தலாம். தனிநபர்கள் போகும்போது அதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் பேருந்து, மெட்ரோ, ரயில் இந்த மாதிரி வாகனங்களை பயன்படுத்தினாலையும் நம்ம வந்து பெட்ரோல் டீசலோட அளவு கணிசமான அளவு குறைக்கலாம். அது இல்லாமல் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம், சில நேரங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திங்கன்னா அதன் மூலிமா கூட ஒரு 10-15% அளவுக்கு பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்கலான்றது தான் அவர் சூசகமாக சொல்லியிருக்காரு. அரசாங்கம் வந்து நம்ம வந்து பிரச்சனையோடு இருக்கும்போது அரசாங்கம் நமக்கு வந்து உதவி செய்யும். ஆனால் இப்போ அரசாங்கம் வந்து பிரச்சனையோடு இருக்கும்போது, இந்த பெட்ரோல் டீசல் விஷயத்தில் பிரச்சனையோடு இருக்கும்போது நம்ம எல்லாம் கோஆப்ரேட் பண்ணோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம சீக்கிரத்திலேயே மீண்டு வந்துடலாம். அதை நீங்களும் மனசில் வச்சுட்டு செயல்படுவீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.